இறைவனின் தாளில் விழு. காலை இளங்கதிரே, நீ கடவுளை துதிக்க எழு. சூழல் முதுமலரே, நீ இறைவனின் தாளில் விழு. இந்த திருப்பலியை அலெக்ஸ் தாமஸ் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். இங்கிலீஷ் மரியாயின் ஊழியர் சபையினர் தங்கள் கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கின்றனர். ஜெயராஜ் என்பவருடைய ஆண்மலை பாற்றிக்காக அந்தோனி லில்லி குடும்பத்தார் ஒப்புக்கொடுக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் நாம் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரை அறிக்கையிடுவதில் பல மக்கள் இனங்களை ஒன்று சேர்த்துள்ளீரே. திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பிறப்பு அடைந்தவர்கள் மனங்களில் ஒரே நம்பிக்கையும் செயல்களில் ஒரே பரிவிரக்கமும் கொண்டிருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உட்காருங்கள். இத்திருப்பலியில் மீண்டும் ஆனி ஜோவிட்டா என்ற பிள்ளையினுடைய 7வது பிறந்த நாளிலே அந்தோனி ராஜ் இயேசு மரி குடும்பத்தார் ஒப்புக்கொடுக்கின்றனர். சி ஜெயா என்பவருக்கு இடம்பெற இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நல்ல விதமாக நடக்க ஆரோக்கியராஜ் குடும்பத்தார் தங்களது கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுத்துள்ளார்கள். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 11 முதல் 26 முடிய. கால் ஊனமுற்று இருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டு இருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்தில் ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகின்றீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கின்றீர்கள்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து
பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முன்வந்தபோது நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்துவிட்டீர்கள் என எங்களுக்கு தெரியும். ஆனால் கடவுள் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றம் அடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருக்கிறார். மோசேவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரர்களிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் அனைவரும் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமை ஆக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதலில் உங்களிடம் அனுப்பியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவோ மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கே சற்று சிறியவர். மாட்சிமையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டி உள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி நீ செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் உயர்ந்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அக்களிப்போம், இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 முதல் 48 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவம் மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்றைய நற்செய்தியை நாம் வாசித்த பொழுது நமது உள்ளம் ஆண்டவருடைய உயிர்ப்பை குறித்துத்தான் நமக்கு எழுந்திருக்கும். நமது உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகி இருக்கும், அமைதி உண்டாகி இருக்கும், எழுச்சி பேரலை போல் எழுந்திருக்கும், வியப்பும் உண்டாகியிருக்கும். இந்த நற்செய்தி என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று. காட்சி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தான் உயிர்த்த விதத்தையும் தான் மனித உடலை கொண்டு கடவுள் போலவே அவர்கள் முன் தோன்றியிருப்பதையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அதை தான் இன்று நாம் கேட்கிறோம். நன்றாக ஒரு முறை கவனிப்போம். அவர் தோன்றிய பொழுது அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிறார். இந்த திருப்பலியில் ஊடகத்தின் வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, இங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய, உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மாபெரும் கொடை ஒன்று அமைதி, சமாதானம், உள்ளத்திற்கு மகிழ்ச்சி. இதுதான் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றால் கலங்க வேண்டாம், உள்ளம் மழுங்கி போக வேண்டாம், திகிலுற வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீங்களாக என்னோடு கொண்டுள்ள விசுவாசத்தில், நம்பிக்கையில் நிலைத்திருங்கள்.
ஆகவே உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிறார். இப்பொழுது பாருங்கள், மீண்டும் ஒரு முறை இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற தொற்று நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைத்த பேராயரனுடைய சுற்றறிக்கையின் விஷயத்தை, உண்மையை நாம் அறிந்தால், அரசனுடைய காவல் அதிகாரி, உயர் அதிகாரியினுடைய சுற்றறிக்கைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இனிமேல் நாம் பொதுவாக வழிபட முடியாத ஒரு நிலையை நாம் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று முதல், நேற்று முதல் என்ற அறிக்கையை நாம் பார்த்திருக்கிறோம். நேற்று முதல் 20ஆம் தேதி வரைக்கும் நாம் பொது வழிபாட்டு நிகழ்வில் பங்கெடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். உங்களில் சில பேருக்கு இந்த உண்மை தெரியாமல் இருக்கலாம். இதுவும் ஒரு சவால்தான். நேற்றைய வாட்ஸ்அப் செய்தியில் ஒரு சகோதரி எனக்கு இப்படி எழுதியிருக்கிறார். ஐயோ ஃபாதர், கடவுள் நம்மை தண்டித்திருக்கிறாரோ என்று கவலைப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார். அவர் தண்டிக்கவும் இல்லை, நம்மை கண்டிக்கவும் இல்லை. உலகச் சூழல், மக்கள் சூழல், இயற்கையின் சூழல், நாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விதம், இவை அனைத்துமே நம்மை தாக்கக்கூடிய சக்திகள்தான். கடவுள் நம்மை காக்கிறார். நாம் எப்படி நம்மை நாமே காத்து கொள்ள முயற்சிக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி அவர் நம்மை காத்து கொண்டுத்தான் இருக்கிறார். எனவே உள்ளம் கலங்காதீர்கள், சவால்களை சந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு அமைதி. எனவே அமைதியாக இருங்கள். திருப்பலியிலே நீங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் நீங்கள் இதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல நேரம் பிறக்கும். ஆண்டவர் மீண்டும் நம்மை உயர்த்துவார், மீண்டும் நம்மை ஒன்று சேர்ப்பார், மீண்டும் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொண்டாட்டத்தையும் கொடுப்பார். வாழ்க்கையில் அவ்வப்பொழுது சின்ன 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 சலசலப்புகள் உண்டாகித்தான் இருக்கும், உண்டாகத்தான் வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, ஆவி எதுவும் கிடையாது, நானே தான். It is I. It's I. I am not a ghost. Ghost does not have limbs, body, physical body. Look at me, look at my hands, look at my body, look at my legs. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால்களையும் என் கைகளையும் பாருங்கள், நானே தான், நானே தான். இந்த நானே தான் என்கின்ற வார்த்தையை, சொல்லை வேறொரு இடத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். அது எங்கே என்று யாராவது சொல்ல முடியுமா? வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கடல் மீது நடந்த பொழுது படகில் இருந்த சீடர்கள் பயந்து போய் ஐயோ பேய், ஐயோ பேய் என்று அலறினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அலறாதீர்கள், நானே தான். Do not be afraid, it's me, it's me, do not be shaken up. பார்த்தீர்களா? அந்த நானே தான் என்கின்ற சொல், சகோதரர் சொன்னது போல மீண்டும் ஒரு முறை நாம் இங்கே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அது தொடக்க நூலில் மட்டுமே அல்லாமல் குறிப்பாக வேற எந்த புத்தகம், இன்னொரு புத்தகத்தில், பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நானே என்கின்ற சொல் வருகிறது. We get one more time or one more place in the beginning of the Old Testament. I. மோசேவுக்கு பச்சை எரியும் புதரில காட்சி கொடுத்த பொழுது சொன்னார் ஆண்டவர், நானே அவர். I am who am. நானே இருக்கிறவர். இருந்தவர் மட்டுமல்ல, நானே இருக்கிறவர். I am who am. அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். நானே தான், நானே தான். இட்ஸ் மீ.
எவ்வளவு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு வலிமையை ஆற்றலை கொடுக்கக்கூடிய வார்த்தையை பாருங்கள். சோர்ந்து போகிற நேரத்தில், துவண்டு போகக்கூடிய நேரத்தில், உடல் வலிமையற்று போகக்கூடிய நேரத்தில், மரணம் நாளைக்கு வந்து விடுமோ, ஆபத்து என்னை சூழ்ந்து கொண்டு விடுமோ, என் குடும்பம் அழிந்து போய்விடுமோ, என் வேலை போய்விடுமோ, என் வருமானம் போய்விடுமோ, என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் நாம் கலங்கி அப்படி ஆடி போகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இட்ஸ் மீ, இட்ஸ் மீ, do not be shaken up, do not be troubled, I am the living God, I am the living Lord. நான் வாழ்கிற கடவுள், இறந்த கடவுள் கிடையாது, நான் வாழ்கிற கடவுள், நான் உங்களோடு இருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லி ஏசாண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஓர் உற்சாகத்தை கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு வியப்பு உண்டாகி இருக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் என்னை இப்பொழுது தொட்டு கொண்டிருக்கிறார். Jesus is touching me. இயேசு கிறிஸ்து என்னை உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறார். அதுதான் உயிர்த்த ஆண்டவருடைய பேராற்றல். உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள், நான் இருக்கும் கடவுள், இறக்கிற கடவுள் அல்ல, இருக்கும் கடவுள், வாழும் கடவுள் என்று மீண்டும் அவர் சொல்லுகிறார். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையானவர்களை, இரண்டாவது கருத்தாக நாம் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு விட்டால் நம்மை எதுவும் அசைக்காது, நம்மை எதுவும் அசைக்காது. உள்ளத்திலும் சரி, எண்ணத்திலும் சரி, ஏன் உடலிலும் கூட பலவீனமாக போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த எண்ணம் நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். It will influence you. The word Jesus saying, I am not a ghost, I am the living Lord, I am with you. This particular word encourages our whole spirit, body, mind and spirit. மூன்றாவதாக, அவர்கள் மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகியிருந்தார்கள். அப்படியே மெய்மறந்து போயிருந்தாங்க. உயிர்த்த ஆண்டவரை அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாட்களுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி போனாரே, அந்த ஆண்டவரா? அவருடைய மேனியை வெள்ளை துணியால் சுற்றி வாசன திரவியங்களை எல்லாம் நாம் போட்டு பயன்படுத்தி அந்த கல்லறை குகைக்குள்ளே வைத்தோமே, அந்த உடல் கொண்ட ஆண்டவரா? அப்பத்தை பிட்டு நமக்கு அன்று இரவு கொடுத்தாரே, அந்த ஆண்டவரா? கைது செய்து 39 முறை இவரை அடித்தார்களே, அவரா இவர் என்றெல்லாம் மெய்மறந்து போயிருந்தார்கள், மெய்மறந்து போயிருந்தார்கள். They were in ecstasy. That's the right word. They were in ecstasy. அன்பார்ந்தவர்களை, இப்போ நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்டசி இருக்கணும். சில பேர் தலையை கவுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க, நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்கு. You listen to me what I'm saying. You should be excited now. You should feel that the Lord is around you. You should feel that when I am preaching, I feel so excited. I feel so excited. As if the Lord is very next to me standing. I feel so excited. You should feel that. தலையை கவுத்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே தூங்கியிருந்தா அது அசிங்கமாக இருக்கு. ஆகவே அன்பார்ந்தவர்களே, மூன்றாவது கருத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்களும் கூட ஆண்டவரால் நிறைந்திருந்தால் நீங்களும் அந்த பரவச உள்ளத்திற்கு ஆளாவீர்கள். ஆமேன், ஆமேன். என்ன ஆமேன் சொல்ல பண்ணுறீங்க? ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா இன்னும் கூட என் மேலே நம்பிக்கை இல்லை, இன்னும் கூட என் மேலே நம்பிக்கை இல்லை. நான் உயிர்த்தேன் என்று கூட நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் எத்தனை முறை சொன்னேன், நான் உயிரோடு இருந்த பொழுது
உங்களோடு இருந்தபொழுது 3 முறை நான் என்னுடைய உயிர்ப்பை குறித்து அறிவித்தேனே, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதை நீங்கள் நம்பவில்லையா? அதான் சொல்லார் ஆண்டவர். அவர்கள் நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏப்பா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? யார் இதை கேட்பாங்க? எப்படி யார் இதை கேட்பாங்க? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? உன்னை ஏதாவது இருக்கிறதா? உடல் உள்ளவர்கள்தான் சாப்பிட கேட்பார்கள். ஆவி கேட்குமா? Will the ghost ask for some food? No. The living Lord with body and spirit, such Lord is asking, give me something to eat. நற்செய்தி சொல்லுகிறது, அவங்க வேக வச்சு மீனை கொண்டு வந்தாங்களாம்பா. மீனை வேக வச்சுருப்பாங்களோ? சுட்டு தானே சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் லூக்கா சொல்லுகிறார், அவர்கள் வேக வைத்த மீன். அப்படின்னா அந்த காலத்தில் ஒலிவ எண்ணெயில் தண்ணீரும் ஒலிவ எண்ணெயும் கலந்து கொதிக்க வைத்து அதில் மீனை போட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு, அந்த காலத்தில் மிளகு இருந்ததோ என்னமோ தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் பொருளெல்லாம் போட்டு வேக வச்சு கொண்டு வருவாங்க. சுட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு விதமான சமையல். They will dip it in the olive oil, water with a little salt and little ingredients here and there with some leaves here and there, and they will boil the fish after cleaning up. So it is correct. So they brought boiled fish, cooked fish. ஆண்டவர் அவர்கள் முன்பு சாப்பிட்டார். எனக்கு இப்போவே வாயில் உமிழ்நீர் ஊறுகிறது. I'm feeling, the saliva. I'm feeling the saliva into my mouth. Jesus ate that fish. எவ்வளோ சுவையாக இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். இட்ஸ் so beautiful. கடைசியாக பிரியமானவர்களே, மோயிசன் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே சொல்லியிருந்தேன் என்று அவர்களுக்கு புரிய வைக்கிறார். When I was with you, I was explaining to you about Moses and prophets and all the Psalms had written about me only. So I am that Lord. நான் அந்த கடவுள், நானே தான் அவர். இப்போ தெரிந்து கொள்ளுங்கள் இயேசு யார் என்று. எனவே இந்த அருமையான நாளில் நம்மை சில நேரங்களில் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளம் கலங்கி போகாமல், தனிமையில் இருந்தாலும் சோகம் நம்மை வாட்டினாலும், நமது குடும்பத்தில் சில பேர் உடல் நோயால் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், அல்லது நம்மையே இந்த இயற்கையும் இந்த நோயும் கொரோனா என்கின்ற வைரஸ் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் உள்ளம் கலங்காமல், வருவது வரட்டும், என்னத்தான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் மீது என்னது மறையட்டுமே, இருட்டினில் மீது மறையட்டுமே என தன்னால் ஒரு தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறார், மயங்காதே. அருமையான வார்த்தை. அந்த தலைவன் இருக்கிறார், சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் தான் இங்கே இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி மன்றாடுவோம். அற்புதமான ஆண்டவரே, அற்புதத்தையும் வியப்பையும் எங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையின் சலசலப்புகளில் எங்களுக்கு ஒரு மயக்கத்தையும் பரவசத்தையும் ஊட்டுகிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், நம்புகிறோம், நேசிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். We love you, Lord. We love you. We love you so much because you are the risen Lord in front of us. We will not be shaken up for anything. We will be always a living witness for your gospel. We will be courageous witnesses to your gospel. நன்றி ஆண்டவரே, நன்றி. எந்த சக்தியும் அசுர சக்தியும் எந்த ஆபத்துக்குரிய சக்தியும் எங்களை தொடாது சுவாமி. பயம் எங்களை ஆட்கொள்ளாது சுவாமி. ஏனெனில் உயிர் தாண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்தி இதோ இந்த நற்செய்தியில் நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையோடு உமது திருவுடலை உட்கொள்ளப் போகிறோம். மீண்டும் அந்த திருவுடல் மூலமாக எங்களை ஆட்கொள்ளுவீராக.
ஆமென். செல்வம் நீரே தேவா, உம்மிடம் என்னை தந்தே. செல்வம் நீரே தேவா, உம்மிடம் என்னை தந்தே. நிலையில்லா உலகின் நிலையானவாவும் அன்பிற்கு ஈடாய் எதை நான் தர. நிலையில்லா உலகில் நிலையானவா, உம் அன்பிற்கு ஈடாய் எதை நான் தர. என்னை நாளுமே உமதாக்குவார். எந்தன் செல்வம் நீரே தேவா, உம்மிடம் என்னை தந்தே. அன்பர்களே, நாம் அனைவரும் அர்ப்பணிக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிற இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மகிமை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர். வானக தந்தை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆக உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்து எங்கள் கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். நீர் இவ்வுலகில் நம்மிடம் அழைத்து கொண்ட ஜெயராஜ், ரிச்சர்ட் வாஸ் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மரியா, அவருடைய கணவர் யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு கற்பித்தார். எனவே பக்தியோடு சொல்வோம். விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையில் எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியான் கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி என்றும் ஒருவருக்கொருவர் நாம் பகிர்ந்து கொள்வோமாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா
என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிச்சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். Annie Jovita celebrating 7th birthday. Is the child here? She's here. Put your hands together and appreciate her. Happy birthday, Annie. God bless you. My dear brothers and sisters, as I already told you in my reflection, disheartening news that as per the instruction of the Archbishop as well as the government, till 20th of April, all public services in the churches are suspended. However, one service at 7 a.m. with the online facility will be celebrated, but not for the public. Therefore, as per the instruction of the Archbishop, I request you all to stay back in your home and watch the Mass. And you may visit for individual visit to the church anytime during the day as usual. Till 20th of April, there will be no public services including Sunday except that one Mass at 7 a.m. as per the language schedule with online facility. So kindly cooperate. As I already told you in my reflection, do not be dismayed or disappointed. Things are just like that in our life. We should be courageous enough to accept all these realities of life. Stay strong, stay healthy, stay at distance. You and we will cooperate with the government for the sake of the common good. So try to understand. அருமையானவர்களே, வர இருக்கக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் எந்த பொது வழிபாட்டு நிகழ்வுகள் இருக்கப்பட மாட்டாது என்று பேராயர் நமக்கு அறிவுறுத்தி உள்ளார். எனவே ஒவ்வொரு நாளும் வழக்கம் போல காலை 7 மணிக்கு மொழியின் அகர வரிசையிலேயே அந்த திருப்பலி இருக்கும். ஊடகத்தின் வழியாக உங்களுக்கு இந்த திருப்பலியை நாங்கள் ஒளிபரப்புவோம். எனவே அனைவரும் அன்பு கூர்ந்து உங்கள் இல்லங்களிலேயே இருந்து கொண்டு திருப்பலியை கண்டு ஆண்டுடைய ஆசீர் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய தனிப்பட்ட ஆலய சந்திப்பு தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸೋದರಿಯರೇ, ಏಪ್ರಿಲ್ 20ವರೆಗೂ ನಮ್ಮ ಆರ್ಚ್ ಬಿಷಪ್ ಅವರ ಇನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಪ್ರಕಾರ ಮತ್ತು ನಮ್ಮ ಸಿಟಿ ಪೊಲೀಸ್ ಕಮಿಷನರ್ಸ್ ಲೆಟರ್ ಪ್ರಕಾರ, ಅರಿಕೆಯ ಪ್ರಕಾರ ಯಾವ ಕಾಮನ್ ಪಬ್ಲಿಕ್ ವರ್ಷಿಪ್ ನಮ್ಮ ದೇವಾಲಯಗಳಲ್ಲಿ ಇರಲ್ಲ. ಎಲ್ಲ ಇಡೀ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಅರ್ಬನ್ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ದಯಮಾಡಿ ಇದನ್ನು ನಾವು ಪಾಲಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಮ್ಮ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ನಾವು ಪ್ಯಾಂಡಮಿಕ್ ಸೀಸನಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಮಾಡಿದೆವೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ 7 ಗಂಟೆಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಇದೇ ಥರ ಮೀಡಿಯಮ್ನಲ್ಲಿ ಬಲಿಪೂಜೆನ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಆದರೆ ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಅಲ್ಲ, ಜನರಿಗೆ ಅಲ್ಲ. 1-2-3 ಜನರು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿರುವವರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋಕ್ಕೆ. ಆದ್ದರಿಂದ ಭಾನುವಾರ ಸೇರಿಸಿ ಯಾವ ದಿನದಲ್ಲಿಯೂ ಬೆಳಿಗ್ಗೆಯೋ ಅಥವಾ ಸಂಜೆಯೋ ಇರಲ್ಲ, ಎಕ್ಸೆಪ್ಟ್ 7 o'clock ಇನ್ ದ ಮಾರ್ನಿಂಗ್. ದಯಮಾಡಿ ಇದನ್ನು ಪಾಲಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಬೇಜಾರು ಪಡ್ಕೊಂಬೇಡಿ.
ಯಾವುದು ಜೀವನದಲ್ಲಿ ಬರುತ್ತೋ ಅದೆಲ್ಲ ಧೈರ್ಯವಾಗಿ ಎದುರುಗೊಳ್ಳಲು ಕರ್ತರಾದ ದೇವರು ನಮಗೆ ಶಕ್ತಿಯನ್ನು ನೀಡುವರು. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சகாய தாய் மரியே, தஞ்சம் தருபவளே, சகாய தாய் மரியே, தஞ்சம் தருபவளே, என் அடைக்கலம் நீ, ஆறுதல் நீ, அனைத்தும் நீ அம்மா. அம்மா சகாய தாய் மரியே, தஞ்சம் தருபவளே, சகாய தாய் மரியே.